பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் 5 கால்வாய் வழியாக 6400 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது. விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தென்கரை பாலம் அருகே 1,56,00,000 செலவில் பாலம் மற்றும் காரப்பட்டி கால்வாயின் 4.120 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீர்வழி பாலத்தில் சிறப்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 4 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் வலுவிழந்து உடைந்து விழுந்தது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விவசாயி பட்டீஸ்வரன் கூறுகையில், காரப்பட்டி கால்வாய் வாயிலாக 640 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த கால்வாயில் பாலம் கட்ட வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கலெக்டர், நீர்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் பயனாக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இப்பணிகள் அப்போது இரவு நேரங்களில் மட்டுமே நடந்தது. இதனால் விவசாயிகள் யாரும் பணிகளை கண்காணிக்க முடியவில்லை. பாலம் தரமாக கட்டப்படுகிறதா என்ற கவலை இருந்தது. 1,56,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் 4 மாதத்தில் வலுவிழந்து உடைந்தது வேதனையாக உள்ளது. பாலம் தரமாக கட்டப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ளது. கால்வாய் உடைந்த இடத்தில் அதிகாரிகள் மண்ணை கொட்டி மூட முற்பட்டதை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தரமற்ற பாலம் கட்டிய கான்ட்ராக்டர் மூலம் நிதியை வசூலித்து தரமான புதிய பாலம் கட்ட வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகள் வலியுறுத்தினர்.